இன்றைக்கி நாம் வந்து ஸ்கின் டேக்கை பற்றி பேசுவோம். ஸ்கின் டேக்னா தோல்குறி, அதே மாதிரி சர்மத்துண்டு வளர்ச்சின்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல. மெயினாக வந்து கழுத்துக்கு பேக் சைடில், இந்த ஆம்பிட்டில், ஷோல்டருக்கு பின்னாடி, முதுகு பின்னாடி எல்லாம் வந்து முதுகில் எல்லாம் வரக்கூடிய அந்த ஸ்கின் டேக். அது எதனால எல்லாம் வருது, யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். மெயினாக ஸ்கின் டேக் வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸோட ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் அந்த லெவலில் வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வருது. இப்போ தான் நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே கரெக்டாக வந்து வர்றோம். என்ன விஷயம்னா, நம்ம இந்த டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சுல. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் உடம்புல இன்சுலின் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னு கிடையாது. இன்சுலின் எல்லாம் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது நம்மளோட செல்ஸ் வந்து கரெக்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் வந்து கொடுக்கல. அப்படி வரும்போது என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புல வந்து சர்க்கரை இனிப்பு வந்து நிறையா பிளட் ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக யூட்டிலைசேஷன் அதோட ப்ராப்பராக வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகாது. அது வந்து ஸ்டோர்ட் ஆகும். ஸ்டோர்னால் அது வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும். எந்த ஃபார்மில்? ஃபேட் ஃபார்மில். ஃபேட் ஃபார்மில் மெயினாக வரக்கூடியது வயிறு சுற்றி நமக்கு எல்லாம் தொப்பை வர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, தொப்பை வர்றது. அதே மாதிரி இடுப்பில் வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறது. இதெல்லாம் தான் அதோட ஸ்டார்டிங் சிம்டம்ஸு. ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகி வரக்கூடியது. அப்போ நம்ம வந்து ஸ்கின் டேக்கை ஃபஸ்ட்டு குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து குறைக்கணும். இதை குறைக்கிறது எப்படி? பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நிறைய கார்போஹைட்ரேட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது நிப்பாட்டணும். ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் ப்ரோட்டீன் ரிச் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணால் நல்லது. அப்போ வந்து வயிறும் ஃபுல்லாக இருக்கும். நம்ம கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் வந்து கம்மியான அளவில் தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒன்று. அடுத்தது வந்து ரெகுலராக ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுது நடக்கிறதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். சும்மா நடக்கும்போது ஏதாவது யோசிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நம்ம அப்படி அங்கிட்டு கிட்டலாம் பார்த்து நடந்துச்சுன்னா செட் ஆகாது. கையெல்லாம் நல்லா வீசி நல்லா ஸ்பீடாக வந்து ஒரு 10 நிமிஷம் நடங்க. எகைன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் மெதுவாக நடங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக நடங்க. இப்படி மாற்றி ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது டெய்லி நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஃபேட்டு வந்து பேர்ன் ஆகும். ஃபேட்டு வந்து யூட்டிலைசேஷன் ப்ராப்பராக வந்து நடக்கும். அப்போ கிராஜுவலாக நமக்கு ஒரு 45 டேஸ்லேயே வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரிசல்ட்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து குறையிற மாதிரி, அந்த தொப்பை இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட சைஸ் குறையிறது, இதெல்லாம் கிராஜுவலாக குறையும் போது அந்த ஸ்கின் டேக் வந்து குறையும். இல்லைன்னா நீங்கள் சர்ஜிக்கலாக அந்த ஸ்கின் டேக் அந்த லேசர் சர்ஜரி இல்லைன்னா சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி எடுத்தாலும் மறுபடியும் ஒரு 6 மந்த்ஸ் பிறகு இதே பிரச்சனை வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து வரும். அதனால் ஃபுட்டு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க, தண்ணி வந்து கரெக்டாக குடிங்க. அடுத்தது வந்து பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸு, நிறையா ஸ்வீட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டன் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தென் ரெகுலர் எக்ஸசைஸ் 40 to 45 மினிட்ஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்கின் டேக்லாம் குறையும்.